அனைவருக்கும் வணக்கம். தோழர்களே, சமீப காலத்துக்கு முன்பு ஒரு காணொலியை பதிவிட்டேன். ஏழுரம்மன் கோயில் உடைய அருகில் உள்ள குளத்தை ஆக்கிரமித்து சமூக விரோதிகள் பல கோடிக்கு வியாபாரம் பேசியதாக ஒரு தகவல் வந்தது. அதை அடுத்து அந்த பதிவை போட்டவங்க மண் கொட்டுவதை நிறுத்துவதற்காக ஏஇ சென்று அந்த மண் கொட்டுவதை நிறுத்தி இரண்டு தரப்பினரையும் எழுதி வாங்கி காவல்துறையின் முன்பே எழுதி வாங்கி யாரும் இதை தாசில்தார் அளவீடு செய்யும் சர்வேரை வைத்து அளவீடு செய்வதற்கும் யாரும் இங்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று நிறுத்தி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லிய பிறகும் மண்ணு கொட்டப்பட்டிருக்கு. திருப்பியும் நேற்றைய இரவும் மண்ணு கொட்டப்பட்டிருக்கு. ஸோ காவல்துறை இந்த விஷயத்தில் ரொம்ப மித்திரமாக இருப்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதேமாதிரி அரசு சர்வர் ஒரு மாத காலமாக இந்த நிகழ்வு நடந்து இன்னும் அதை அளவீடு செய்யவில்லை, தாசில்தார் வரவில்லை. ஆனால் அரசுக்கான ஒரு இடத்தை கையகப்படுத்துவதற்கான ஒரு சூழல் இருக்கும்போது கூட அரசு அதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் அங்கு என்ன நிகழ்வு நடப்பது என்பது மக்களுக்கு அச்சமாக இருக்கிறது. அந்த விஷயத்துக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை திரட்டி கையெழுத்தேக்கம் நடத்தி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு போவதற்கான திட்டமிடலில் உள்ளோம். வெகு சீக்கிரத்தில் தாசில்தார் சர்வர் அளவிட்டு அது என்ன இடம் என்று ஒரு முடிவுரை செய்யவில்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டம் செய்வதற்காக பொதுமக்களாகிய நாம் இந்த பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.